இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போறாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 8 unknown facts about ஷம்கார். ஷம்கார் பற்றி அறியப்படாத 8 உண்மைகளை பத்தி நம்ம பார்க்க போகின்றோங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இவரை பத்தி 2 வசனம் தான் இருக்குதுங்க. மோஸ்ட்லி ஒரு வசனத்துல தான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலா இருக்குது, இன்னொரு வசனத்துல மேலோட்டமா இருக்குது, அவ்வளவுதாங்க. ஆனா 2 வசனம் இருந்தா கூட தேவன் வந்து இவரை பயன்படுத்தி வல்லமையான காரியத்தை வந்து பண்ணார். அதை வந்து நம்ம நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல பார்க்கலாங்க. ஜட்ஜஸ் சாப்டர் 3 வர்ஸ் 31ல அவனுக்கு பின்பு அனாத்தின் குமாரன் சம்கார் எழும்பி பெலிஸ்தெரியர் 600 பேரை ஒரே தற்றுக்கோளால் கொன்று போட்டான். அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். இந்த ஒரு வசனத்துலதான் இவரை பத்தி டீட்டெயிலா இருக்குது. இவர் என்ன பண்றாருனாக்கா பிலிஸ்தர்ல 600 பேரை சிங்கிள் ஹேண்டா இவர் ஒருத்தரே வந்து எல்லாரையும் போய் சாவடிச்சிடுறாருங்க. தேவன் வந்து இவரை கொண்டு இஸ்ரவேல ரட்சித்தார். எப்படி சாகடிச்சாருன்னு பாத்தீங்கன்னாக்கா இவர்கிட்ட இருந்த வெப்பன் வந்து இந்த மாடை ஓட்டுறதுக்கு யூஸ் பண்ற ஒரு கருவி. அது வந்து ஆக்ஸ் கோடுன்ட்டு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. தமிழ்ல வந்து தற்றுக்கோள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவரை பற்றி இருக்கின்ற இன்னொரு வசனம் பைபிள்ல இது ஒண்டிதாங்க. அதே நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கலாங்க. ஜட்ஜஸ் சாப்டர் 5 வர்ஸ் 6ல அனாத்தின் குமாரன் ஆகிய சம்காரின் நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும் பெருவழிகள் பாழாய் இருந்தது. வழி நடக்கிறவர்கள் பக்க வழிகளாய் நடந்தார்கள். பாத்தீங்களா? சோ இது வந்து இவரை பத்தி சொல்லப்பட்ட 2 வசனம். டோட்டல் பைபிள்லயே இவரை பத்தி 2 வசனம் தான் இருக்குதுங்க. ஆனா தேவன் இவரை வல்லமையாக தேவன் வந்து பயன்படுத்தினாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல விசுவாச வீரர்கள் பட்டியல்ல இன்டைரக்டா வந்து சொல்லப்பட்டு இருக்குது இல்லைங்களா? டீட்டெயிலா இவரை பத்தி இல்லைங்க. ஆனா நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல ஹீப்ரூ சாப்டர் 11:32ல பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களை தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. பாத்தீங்களா? இவங்களை பத்தி எல்லாம் டீட்டெயிலா சொல்லணும்னா காலம் போதாது. ஆனா நியாயாதிபதிகளையும் தேவன் பயன்படுத்தினார். குறிப்பிட்ட சில நியாயாதிபதிகளை பத்தி தான் வந்து பேசுறாங்க. ஆனா தேவன் எல்லாரையும் வல்லமையாக இதுதான் உண்மைங்க. இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா முதலாவது விசுவாசம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை பேருக்கு நம்மள தெரியும், எத்தனை பேர் நம்மள வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க, லைம் லைட்ல இருக்கிறோமா, ஃபேமஸா இருக்கிறோமா இல்லைங்களா? அது முக்கியமே இல்லைங்க. முக்கியம் என்ன? விசுவாசம். அந்த விசுவாசத்தினால தேவனுக்கு நம்ம எப்படி வேலைகள் செய்யறோம் அததான் வந்து தேவன் வந்து பாக்குறாருங்க. 4 பேர் நம்மள அப்ரிஷியேட் பண்ணோம் இல்லைங்களா, நம்மளுக்கு ரெகக்னிஷன் கிடைக்கணும் அந்த எண்ணத்துல நம்ம வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாக்கா அது தப்பு, மாய்மாலம் இல்லைங்களா? தேவன் நம்மளுடைய உள்ளத்தை தான் பாக்குறாரு. 2வது என்னன்னாக்கா தேவன் நம்ம என்ன மாதிரி இம்பாக்ட கிரியேட் பண்றோம் அப்படின்றதான் பாக்குறாரு இல்லைங்களா? விசிபிலிட்டி முக்கியம் இல்லைங்க. நிறைய பேர் வந்து பேக்ரவுண்ட்ல நிறைய வேலை பண்ணுவாங்க இல்லைங்களா, ஊழியத்துக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா அவங்க பேரெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா தேவன் அதை எல்லாத்தையும் பாக்குறாருங்க. சின்ன விஷயத்த கூட தேவன் வந்து பாக்குறாரு. அந்த சின்ன விஷயத்துல நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கிறோம் அப்படின்ட்டு. இப்ப ஷம்கார் என்னும் போது நிறைய பேருக்கு யோசனை வராங்க, புதிய ஏற்பாடுல வராரா பழைய ஏற்பாடுல வராரா, யாரு இவரு அப்படின்றது. ஆனா தேவன் என்ன பண்றாருங்க, இவரை வச்சு இஸ்ரேவேலுக்கு ஒரு ரட்சிப்பை கொண்டு வந்தாருங்க இல்லைங்களா? இவரை கொண்டு வல்லமையான பெரிய காரியத்தை வந்து பண்ணாருங்க. இம்பாக்ட் வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சுங்க. நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கலாங்க. சத்தியத்துல 10 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம், 30 வருஷம் இருக்கலாம். ஆனா எத்தனை பேரை நம்ம நல்வழியில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறோம்? நம்ம வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளா மத்தவங்களுக்கு இருக்கிறோமா? நம்மளால 4 பேர் நல்லது கத்துக்கினாங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சகோதர சகோதரி. 4வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம காத்துட்டே இருக்க கூடாது. பெரிய பிளாட்ஃபார்ம்ல தான் நான் வந்து ஊழியம் பண்ணுவேன். சின்ன விஷயத்துல எல்லாம் நான் பண்ண மாட்டேன். 2 பேர் இருந்தா அவங்க கிட்ட போய் பேச மாட்டேன். 20 பேர் இருக்கணும், 200 பேர் இருந்தா மட்டும்தான் நான் பேசுவேன்ட்டு நம்ம எதிர்பார்க்க கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. சின்ன விஷயத்துல கூட தேவனுக்கு எவ்வளவு உண்மையா நம்ம ஊழியம் பண்றோம் அப்படின்ட்டு. அது ஒரு ட்ராக்ஸ் கொடுக்கறதா இருக்கலாம், ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கறதா இருக்கலாம் இல்லைங்களா, 10 ரூபாய் 4 பேருக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போலாங்க இல்லைங்களா? நம்ம அந்த தேவனுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு தான் முக்கியங்க. எப்படி பண்றோம்ன்றதெல்லாம் செகண்டரி. பெரிதான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சாதான் நான் பண்ணுவேன்னு இருந்தா அது பைத்தியக்காரத்தனங்க. யாரா அந்த மாதிரி ஊழியம் பண்ணல பைபிள்ல. சோ இந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து பார்க்கணுங்க சகோதரி சகோதரி. இது நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள். 2வது வந்து இவர் வந்து நியாயாதிபதி அப்படின்ட்டு டைரக்டா வந்து குறிப்பிடப்படலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிடியோன் சிம்சோனுக்கு அந்த பேர் வந்து டைரக்டா டைட்டில் வந்து இருக்குது. ஆனா இவரு
நம்ம பார்க்கும் போது அந்த வசனத்தை வச்சு புரிஞ்சுக்கலாங்க. இவரை வந்து ஒரு நியாயாதிபதி தான். இவரை வந்து தேவன் எப்படி யூஸ் பண்ணாருனாக்கா, ஒரு ரட்சகராக யூஸ் பண்ணாரு. இதை வச்சு இவரும் ஒரு நியாயாதிபதி அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ளலாம். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 31வது வசனம், ஜட்ஜஸ் சாப்டர் 3:31. அதற்கு பின்பு அனாத்தின் குமாரன் சம்கார் எழும்பி பெலிஸ்தரில் 600 பேரை ஒரு தாற்றுக்கோளால் கொன்று போட்டான். அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். அவனும் என்னும் போது இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படி வந்து இஸ்ரவேலை அதே போல இவரும் ரட்சித்தாருங்க. இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இதுக்கு முன்னாடி இந்த ஜட்ஜஸ் எப்படி இஸ்ரவேலை ரட்சித்தாங்களோ காப்பாத்தினாங்களோ அதே போல இவரும் ரட்சித்தார் அப்படின்றது. டைரக்டா டெலிவரர் அப்படின்ற பேர் இல்லைன்னா கூட இவரும் ஒரு நியாயாதிபதினு புரிஞ்சுக்கலாங்க. ஏன்னா ஒத்னியேல் அப்படின்றாரு, அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஜட்ஜுங்க. அவர் வந்து இஸ்ரேலை ரட்சித்தாருங்க. நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, ஜட்ஜஸ் சாப்டர் 3:9. இஸ்ரேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி நிலையிட்ட போது கர்த்தர் இஸ்ரேல் புத்திரரை ரட்சிக்க அவருக்குள் ஒரு இரட்சகனை எடுப்பம் பண்ணினான். அவன் காபேலின் தம்பதியாகிய கேனாருடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்பவன். பாத்தீங்களா, இவர் யாருனாக்கா ஒத்னியேல். இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஜட்ஜ். இவர் தான் இஸ்ரேலை வந்து ரட்சிக்கிறாருங்க. இவரை போலவே இவரை வந்து ரட்சிக்கிறாரு. யாரு? நம்ம சம்காரை வந்து தேவன் பயன்படுத்தினார். அதற்கு முன்பாக ஏகூத் அப்படின்றவர் வந்து பயன்படுத்தினாருங்க தேவன். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல இதை பத்தி இருக்குது. ஜட்ஜஸ் சாப்டர் 3:15. இஸ்ரேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு பெஞ்சமின் கோத்திரார் குமாரன் ஏகூத் என்னும் ஒரு இரட்சகனை எழும்ப பண்ணினார். பாத்தீங்களா, ஏகூத வந்து அதே போல சம்காரியம் தேவன் வந்து பயன்படுத்தினார். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல இதை பத்தி பார்க்கலாங்க. ஜட்ஜஸ் சாப்டர் 2:16. கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார். அவர்களை கொள்ளை இடுகிறவர்களின் கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சித்தார்கள். பாத்தீங்களா, கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சித்தார்கள். யாரு? நியாயாதிபதிகள். சோ அந்த அடிப்படையில தான் சம்காரம் வராருங்க. இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, முதலாவது நமக்கு ஒரு டைட்டில் தேவையில்லைங்க. தேவனுடைய பர்பஸை நிறைவேற்றுறதுக்கு நமக்கு ஒரு டைட்டில் இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை. எது ரொம்ப அவசியம்னாக்கா கீழ்ப்படிதல். அதுலதான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர, நான் இந்த பொசிஷன் வேணும், ஜனங்க வந்து என்னை மதிக்கணும், லைம் லைட்ல இருக்கணும், அதெல்லாம் செகண்டரிங்க இல்லையா? சோ எப்பவுமே தேவன் நம்மளை அழிக்கிறாரு இல்லைங்களா, அதுதான் வந்து ரொம்ப மகத்தான விஷயம் நம்ம லைஃப்ல. அது ஒரு கிஃப்ட். நமக்கு ஜனங்க வந்து நம்மளை எப்படி பாக்குறாங்கன்றது செகண்டரி. நமக்கு இந்த உலகத்துல வருகின்ற அப்ரிசியேஷன் எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, நம்ம இருக்கிற வரைக்கும் தான். ஆனா எது ரொம்ப கிரேட்டான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் நம்மளையும் அழைத்திருக்கிறார் பாருங்க. அந்த அழைப்பு தான் மிகப்பெரிய விஷயம். நம்ம வந்து எப்படி ஊழியம் பண்ணோம்னு பாத்தீங்கன்னாக்கா, யாருமே நம்ம கண்டுக்கலானா கூட, யாரும் நம்மள வேலிடேட் பண்ணல, யாரும் அப்ரிஷியேட் பண்ணல, ஆனாலும் நம்ம வந்து செய்யணும். நம்ம நினைக்க கூடாது, நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோமே, நம்மள யாருமே வந்து கவனிக்க மாட்டேன்றாங்களே, யாரும் வேலிடேஷன் கொடுக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு நினைக்க கூடாதுங்க. ஏற்ற வேலையில தேவன் கனம் மகிமே தருவாருங்க. தேவன் சின்ன சின்ன விஷயத்த கூட பாக்குறாரு. எதுவுமே வந்து வீணாக போறது இல்லைங்க. நம்ம என்ன பண்ணக்கூடாது, டிஸ்கரேஜ் ஆகாம தேவனுக்குன்று நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை செம்மையா செஞ்சுட்டே போனவங்க தேவன் நம்மளை வழி நடத்துவாருங்க. தேவன் வந்து பார்த்துட்டே இருக்கிறாருங்க இல்லைங்களா. எது வந்து மனிதர்கள் உதாசீனப்படுத்துறாங்களோ அந்த விஷயத்த தான் தேவன் வந்து மெயினா பாக்குறது. ஸோ அதனால வந்து நம்ம டிஸ்கரேஜ் ஆக வேண்டிய அவசியமே இல்லைங்க. மூணாவது விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர் யூஸ் பண்ண கருவி. எதை பயன்படுத்தி அந்த 600 பிலிஸ்தர்களை அவர் சங்காரம் பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இதை வந்து விவசாயிகள் பயன்படுத்துவாருங்க. இந்த ஒரு மெட்டல் இது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆக்ஸ் கோட் அப்படின்றது இல்லைங்களா. இது ஒரு கோலுங்க. மாடை வந்து கைட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, ஏர் ஓட்டும் போது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வச்சு தேவன் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விஷயத்த பண்றாருங்க. ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு டூலை வச்சு தேவன் வந்து மிகப்பெரிய காரியத்தை வந்து பண்ணாரு. அததான் வந்து நம்ம பாக்குறோம். இது வந்து ஜட்ஜஸ் சாப்டர் 3:31 நம்ம பாக்குறோம். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல, அவனுக்கு பின்பு அனாத்தின் குமாரன் சம்கார் எழும்பி பெலிஸ்தரில் 600 பேரை ஒரு தாற்றுக்கோளால், தமிழ்ல வந்து தாற்றுக்கோள் என்னப்படுகிறது, இதனால என்ன பண்றாருங்க, 600 பேரை வந்து சாட்சி போட்டு இஸ்ரேலுக்கு ஒரு ரட்சிப்பை வந்து கொண்டு வந்தாருங்க. தேவன் எவ்வளவு பெரியவர் இல்லைங்களா. அதே போல தேவன் என்ன பண்றாருனாக்கா, சாதாரண விஷயத்தை வச்சு ஜனங்களை யூஸ் பண்ணி பெரிய பெரிய விஷயங்களை வந்து பண்ணாரு. சிம்சனோட வாழ்க்கையில கூட ஒரு சம்பவம் நடந்ததுங்க. நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை இதை பத்தி நம்ம பார்க்கலாங்க. கழுதையோட அந்த ஜாபோன் இருக்கு இல்லைங்களா, அந்த பசை எலும்புன்னு சொல்லுவாங்க, அதை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1000 பேரை வந்து சாகடிக்க வச்சாருங்க தேவன். இது ஒரு மனுஷனோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது எப்படிப்பா இது சாத்தியம்னு நினைக்கலாம். ஆனா தேவன் மிகப்பெரிய
சாதாரண விஷயத்த வச்சு பண்ணாருங்க. அதே போல தாவீது கோலியாத்த எப்படி முறியடிச்சார் அப்படின்னு பார்க்கும்போது, மனிதனோட கண்ணோட்டத்துல அது ரொம்ப வந்து எப்படிப்பா இதெல்லாம் ஆகும் அப்படின்ட்டு தோணலாம். ஆனா தேவன் மிகப்பெரிய காரியத்த வந்து பண்ணாருங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 40வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, 5 கூழாங்கற்கள். அது மட்டும் இல்லாம கவன். நார்மல் தமிழ்ல நம்ம பார்க்கும்பொழுது நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்களா? உண்டியல் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இத வச்சு கோலியாத்த வந்து அவர் முறியடிச்சாருங்க பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயத்த வச்சு தேவன் வல்லமையான காரியத்த வந்து பண்றாருங்க. இன்னைக்கு நம்மளுக்கு ஆவிக்குரிய போராட்டம் இருக்குதுங்க. நம்மளுடைய வெப்பன்ஸ் எல்லாமே வந்து ஆவிக்குரிய வெப்பன்ஸ். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல 2 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 10 வெர்ஸ் 4ல எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் ஆயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதாயும் தேவபலன் உள்ளமாயும் இருக்கிறது. பாத்தீங்களா? நம்மளுடைய போராயுதங்கள் வந்து ஆவிக்குரிய போராயுதங்களும் கண்ணால பார்க்க முடியாதுங்க. ஆனா அரண்களை வந்து முறியடிக்குது. தேவன் அந்த அளவுக்கு வல்லமை நம்மளுக்கு வந்து தராருங்க. எபேசியர்ல கூட தெளிவா சொல்றாருங்க. ஆர்மர் ஆஃப் காட் இல்லைங்களா? அந்த சர்வாய வர்க்கத்தை நமக்கு வந்து கொடுத்து இந்த ஒரு போர்ல ஜெயிக்க வைக்கிறார் நம்மளுடைய தேவன். இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்த தேவனுக்காக பயன்படுத்தணும். தேவன் எல்லார்கிட்டயும் டேலண்ட் கொடுத்திருக்கிறாரு இல்லைங்களா? தேவனுடைய ஊழியக்காரர் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கும்போது அவங்க கிட்ட இருக்கிற விஷயத்த வச்சே தேவன் பெரிய காரியத்தை வந்து பண்றாருங்க. சில இடங்கள்ல உன் கையில என்ன இருக்குன்னு கேக்குறாருங்க இல்லைங்களா? நிறைய ஊழியக்காரங்கள்ட்ட அப்படி அவங்க கையில இருக்கிற விஷயத்த வச்சே தேவன் பெரிய காரியங்களை வந்து பாக்குறாருங்க. நம்ம கிட்ட இருக்கிற ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்ப ஆர்டினரி, நம்ம கிட்ட இருக்கிற டூல்ஸ் எல்லாம் அப்டேட்டட் இல்ல அப்படின்ட்டு நம்ம நினைக்கலாம். ஆனா நம்மள வச்சு தேவன் பெரிய காரியங்களை வந்து செய்வாருங்க. எப்பவுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. நம்ம கிட்ட சோர்ஸே இல்லை அப்படின்ட்டு இல்லைங்களா? ஒரு சின்ன பையன் 5 அப்போ 2 மீன் எடுத்துட்டு வராருங்க. ஆனா தேவன் என்ன பண்ணாருங்க? இயேசு கிறிஸ்துவ வச்சு பெரிய மிராக்கலை வந்து பண்ணாருங்க. சோ எப்பவுமே நம்ம நினைக்க கூடாதுங்க நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கையில இருக்கிறது தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற டேலண்ட்டை வச்சு தேவனோட நாமத்தை வந்து நம்ம மகிமைப்படுத்தணுங்க. தேவனுடைய வல்லமையில ஃபுல்லா நம்ம வந்து டிபெண்ட் ஆகணும். காடோட பவர் வந்து சிம்பிள் திங்ஸ கூட ரொம்ப வல்லமையான காரியத்தை வந்து பண்றதுக்காக பயன்படுத்தும். சோ அதனால நம்ம வந்து வெட்கப்படக்கூடாது இல்லைங்களா? என்கிட்ட இது இல்ல, அது இல்ல, அவங்க கிட்ட இருக்கிற மாதிரி என்கிட்ட டேலண்ட் இல்ல, பேசுற திறமை இல்ல, அழகு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையே வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாதுங்க. எப்போ வந்து தேவனுக்குள்ள நம்ம வந்துட்டோமோ, தேவன் தான் எல்லாம் பண்றவருங்க. நம்ம ஒண்ணுமே இல்ல இல்லைங்களா? அவருடைய வல்லமை நம்ம மேல ஒர்க் ஆகுறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணுங்க. சகோதர சகோதரி, 4வது விஷயத்தை நம்ம பார்க்கும்போது இவர் வந்து ஒரு புறஜாதியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ட்டு பைபிள் ஸ்காலர்ஸ் வந்து சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னாக்கா, இவருடைய பேர் வந்து ஷம்கர். இந்த ஷம்கர் என்ற பேர் வந்து ட்ரெடிஷ்னலா ஈப்ரூ பேர் இல்ல அப்படின்றது சொல்றாருங்க. ஏன் அப்படின்னாக்கா, இவரோட அப்பா பேர் வந்து அனாத் அப்படின்ட்டு இருக்குதுங்க இல்லைங்களா? இந்த அனாத்ன்றது கானான் தேசத்தார் கும்பிடுகின்ற ஒரு தெய்வத்தோட பேர் அப்படின்ட்டு சொல்றாருங்க. சோ இதனாலதான் நம்ம என்ன பாக்குறோம்னாக்கா, தேவன் வந்து புறஜாதியை யூஸ் பண்ணி கூட இஸ்ரேல் ஜனத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வராருங்க. இதே போல நிறைய இடத்துலயும் பண்ணி இருக்கிறாரு. அதோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஜட்ஜஸ் சாப்டர் 3:31ல இவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பத்தி இருக்குதுங்க. நியாயாதிபதிகள் 3:31ல அவனுக்கு பின்பு அனாத்தின் குமாரன் சம்கார் எழும்பி. பாத்தீங்களா? இந்த அனாத்ன்றது ஒரு கானானிய கடவுள் பேர் அப்படின்றது சொல்றாங்க. தேவன் என்ன பண்றாருனாக்கா, நிறைய இடத்துல புறஜாதிகளை யூஸ் பண்ணி அவருக்கு உகந்த காரியங்களை வந்து பண்றாரு. நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, ஜட்ஜஸ் சாப்டர் 4:11 மோசேக்கு மாமனாகிய ஒபாப் என்னும் கேனானுடைய புத்திரரில் ஒருவனான ஏபேர். பாத்தீங்களா? இங்க வந்து மோசேயோட மாமனார் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒபாப். அவரை நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு புறஜாதிங்க. ஆனா அவரை யூஸ் பண்ணி தேவன் என்ன பண்றாருங்க? நிறைய காரியத்தை பண்றாருங்க. மோசேக்கு வந்து அவர் அட்வைஸ் பண்றாரு. அவங்க வம்சத்தாரையும் தேவன் வந்து ஆசீர்வதிக்கிறாருங்க. தேவன் இந்த மாதிரி நிறைய இடத்துல புறஜாதியை யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து பண்றாருங்க. முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள நம்ம சொன்னோம்னாக்கா, ராவ் பத்தி சொல்லாங்க. அவங்க வந்து ஒரு புறஜாதி. ஆனா தேவன் அவங்கள யூஸ் பண்ணி அந்த வேவு பாக்குறவங்களை வந்து காப்பாத்தினாரு. யோசுவா 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம வந்து பார்க்கலாங்க. ஜாஷுவா சாப்டர் 2 வெர்ஸ் 1ல நூனின் குமாரன் ஆகிய யோசுவா வேவு பார்க்கும்படி சித்திமிலிருந்து 2 மனுஷர்களை ரகசியமாய் அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பேருள்ள ஒரு வேசியின் வீட்டுக்குள் புகுந்து அங்கே தாரணம் பண்ணினார்கள். பாத்தீங்களா? அங்க போய் இருக்கிறாருங்க. அவங்க வந்து ஒரு வேசியா இருக்கிறாங்க. ஆனா தேவன் என்ன பண்ணாருங்க? அவங்களையும் வந்து ஆசீர்வதித்தாருங்க பிற்காலத்துல. அதுக்கப்புறம் இன்னொரு புறஜாதி யாருன்னு பாத்தீங்கன்னா ரூத். ரூத் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம்னாக்கா, இவங்க வம்சாவளியில தான் இயேசு கிறிஸ்து வராரு. இவங்க வந்து ரொம்ப விசுவாசத்துல ரொம்ப பேர் பெற்றவங்களா இருக்கிறாங்க.
பாருங்க தேவன் எவ்வளவு புறஜாதிகளை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. இவங்க எந்த ஊர்ல இருந்து வராங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா மோஹாப்ல இருந்து வரவங்க. ரூத் 1:16 இவங்களை பத்தி நம்ம பார்க்கலாங்க. ரூத் சாப்டர் 1:16. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் எம்முடைய தேவன் அப்படின்ட்டாங்க. ஆனா இவங்களோட ஊர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மோஹாப். இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய பேக்ரவுண்ட் வந்து முக்கியம் இல்லைங்க தேவனுக்கு. நம்ம எந்த அம்சத்துல இருந்து வரோம், எந்த ஊரு, எந்த கலரு, இதெல்லாம் மனுஷர் தான் பாக்குறது, தேவன் பாக்குறது இல்லைங்க. சரிங்களா? தேவன் இதை வச்சு லிமிட் பண்றது இல்ல. தேவன் வந்து மனசைத்தான் பாக்குறாருங்க. சரிங்களா? தேவனுக்கு ஒரு மனுஷனை பிடிச்சிச்சுன்னா அவர் யாரா இருந்தாலும் தேவன் வல்லமையான காரியத்தை அவர் மூலியமா வந்து செய்வாருங்க. இல்லைங்களா? நமக்கு வந்து பண்கின்ற அந்த மனசு இருக்கணும், அவ்வளவுதான். வில்லிங்னஸ் இருக்கணும். அததான் வந்து தேவன் பாக்குறாங்க. நம்மளுடைய பாஸ்ட வந்து தேவன் பாக்குறதுங்க. இப்ப ராப் கூட பாத்தீங்கன்னாக்கா மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாருங்க. அதனால தேவன் அவங்களை கைவிடலங்க, அவங்களை ரட்சித்தாங்க. இல்லைங்களா? நம்மளுடைய பாஸ்ட வந்து நம்ம எப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்தோமோ மறந்துடணும். முன்னாடி எப்படி இருந்தோம், எந்த மாதிரி பாவமான வாழ்க்கையில இருந்தோம், அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு இயேசுக்காக நம்ம வாழ வந்திருக்கிறோம். இல்லைங்களா? தேவன் அதை நினைவு கூறுறது இல்லைங்க சகோதர சகோதரி. நம்ம அதை யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. இல்லைங்களா? சோ நான் வந்து இதுக்கெல்லாம் ஃபிட் ஆக மாட்டேன், எனக்கு தகுதி இல்லை, அந்த மாதிரி மைண்டுக்குள்ள போகக்கூடாது. இது சாத்தான் விதைக்கின்ற இதுங்க. தேவனோட பிளான் எப்போதுமே வந்து பெருசா இருக்குதுங்க. மனிதருக்கு தான் பவுண்டரிஸ், தேவனுக்கு கிடையாது. இல்லைங்களா? தேவன் பட்சாபாதம் உள்ளவர் அல்ல, எல்லாரையும் ஒரே போல நேசிக்கின்றவர் நம்மளுடைய தேவனுங்க. 5வது விஷயம் நம்ம என்ன பாக்குறாங்கனாக்கா, ஒரே மனிதனை கொண்டு தேவன் பெரிதான ஒரு ரட்சிப்பை வந்து கொண்டு வந்தாருங்க. கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இவர்கிட்ட பெரிய படைபலம் இல்லைங்க. ஒருத்தரா போறாருங்க. பெருசா ஸ்ட்ராட்டஜி இல்லை. இல்லைங்களா? உட்காந்து யோசிக்கல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் எல்லாம் பண்ணல. ஆனா ஒரே மனிதனை தேவன் என்ன பண்றாருங்க, அவரை வந்து பலத்தை கொடுத்து இந்த ஒரு வெற்றியை வந்து கொண்டு வராருங்க. ஏன்னா பெலிஸ்தர் வந்து எல்லாருமே ஜெயின்ஸ் ஆகுறாங்க, பயங்கரமாக்குறாருங்க பாக்குறதுக்கு. அவங்கள போய் வீழ்த்தணும்னா சாதாரண விஷயம் இல்லை. ஆனா தேவன் என்ன பண்றாருங்க, ஒரு மனிதனை யூஸ் பண்ணி இந்த ஒரு காரியத்தை வந்து பண்றாருங்க சகோதர சகோதரி. நியாயாதிபதிகள் 3:31 இதை பற்றி குறிப்பு இருக்குதுங்க. இதே போல யோனத்தானியும் தேவன் வல்லமையாக பயன்படுத்தினார். ஒரு ஆர்மர் பேரர், ஆயுததாரிய கூட கூடன்னு போயிட்டு பிலிஸ்தரோட கேரிசனுக்குள்ள போயிட்டு அங்க நிறைய பேரை வந்து சாவச்சிட்டு வந்துடுறாருங்க. ஒருத்தரா போறாருங்க யோனத்தான். எவ்வளவு தைரியம் பாத்தீங்களா? தேவன் மேல இருக்கிற விசுவாசத்தினாலதான் போறாரு. வசனம் ரொம்ப அருமையான வசனம் இருக்குதுங்க. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, 1 சாமுவேல் சாப்டர் 14:6 யோனத்தான் தன் ஆயுததாரியான வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தான இடத்திற்கு போவோம் வா. ஒருவேளை கர்த்தர் நமக்காக கிரியை செய்தார், அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்ச பேரை கொண்டாயிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை என்றார். பாத்தீங்களா? தேவன் நம்மள ரட்சிப்பார், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நிறைய சாகடிச்சுட்டு வந்துடுறாருங்க. அதே போல கிடியோனையும் தேவன் வந்து பயன்படுத்தினார். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, ஜட்ஜஸ் சாப்டர் 7:7ல பெரிய சேனைக்கு விரோதமா இவங்க என்னங்க ஃபைட் பண்ண போறாங்க, மீடியானிட்ஸ். இல்லைங்களா? ஆனா தேவன் எத்தனை பேரை பயன்படுத்தினார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வெறும் 300 பேரை வச்சு அவங்கள வந்து வீழ்த்தினாருங்க. இதுதான் நம்மளுடைய தேவன். ஜெகரியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல ஜெருபாபேல் கிட்ட தேவன் என்ன சொல்றாருனாக்கா, ஜெகரியா சாப்டர் 4:6ல, அப்பொழுது அவர் எனக்கு பிரதியுத்தரமாக, ஜெருபாபேலுக்கு சொல்லப்படுகின்ற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கின்றார். இப்ப நம்ம இவ்வளவு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லைங்களா? ஷம்கரோட எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லைங்களா? ஜோனத்தானோட எக்ஸாம்பிள பார்த்தோம். இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டே போலாங்க. சிம்சோனை, இவங்க எல்லாம் எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனோட ஆவில தான் இவ்வளவு விஷயங்களை செய்யறாங்க சகோதர சகோதரி. தேவன் வந்து பெரிய காரியங்களை செய்வாருங்க. ஒரு மனுஷனை வச்சு கூட செய்ய முடியும் தேவனால. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. இல்லைங்களா? நம்ம கூட வந்து பெருசா கிரௌட் இருக்கணும், நம்மள சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கணும், அப்பதான் நம்மளால ஒரு விஷயத்த செய்ய முடியும்ட்டு அல்லங்க. இல்லைங்களா? ஒரு மனுஷனை வச்சு கூட தேவன் பெரிய காரியத்தை செய்வாரு. நம்ம கிட்ட தேவை என்னங்க, தைரியம் இருக்கணும். யோனத்தான் கிட்ட தைரியம் இருந்துச்சு, ஷம்கார் கிட்ட இருந்துச்சு. இல்லைங்களா? சிம்சோன் கிட்ட இருந்துச்சு அந்த தைரியம், தாவீது கிட்ட இருந்துச்சு அந்த தைரியம். எங்கத்துல இருந்து வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் மேல இருக்கின்ற நம்பிக்கைனால வந்துச்சுங்க. இல்லைங்களா? நம்ம கிட்ட சப்போர்ட் இல்லைன்னா கூட நம்ம யோசிக்க கூடாது, நமக்கு யாருமே இல்லையே சப்போர்ட் பண்றதுக்கு இந்த உலகத்துல. பணம் இல்ல, வசதி இல்ல, ஜன இன்ஃபுளுன்ஸ் இல்ல, யார் நம்ம கூட இருப்பா? யாரு இல்லைன்னா கூட தேவன் இருப்பாருங்க. அதன் மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும். இல்லைங்களா? அந்த விசுவாசம் போதும், நிறைய பேரோட வாழ்க்கையை நம்ம சேஞ்ச் பண்ணலாங்க. 6வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஷம்கர் வாழ்ந்த
அந்த காலகட்டம் எப்படின்னாக்கா, ஜனங்க எல்லோரும் தேவனுக்கு விரோதமா ஏகமா பாவம் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. யாராவது ஒருத்தர் தான் தேவனுக்கு உண்மையாக்குறாருங்க. குறிப்பிட்ட சிலர் ஒண்டிதான். ஆனா, எல்லாருமே தேவனுக்கு விரோதமான பாவங்கள செஞ்சுட்டு வராருங்க. இது வந்து நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கலாங்க. ஜட்ஜஸ் சாப்டர் 5 வெர்ஸ் 6ல அனாத்தின் குமாரனாகிய சம்காரின் நாட்களிலும், யாகேலின் நாட்களிலும் பெருவழிகள் பாழாயிருந்தது. வழி நடக்கிறவர்கள் பக்க வழிகளாய் நடந்தார்கள். அந்த வழியே பாழாயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, இவங்க பண்ண பாவம் தாங்க. தேவனுக்கு விரோதமா அவங்க செய்த காரியங்கள் தான். அவங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அத வந்து செய்றாங்க. தேவனுக்கு முக்கியத்துவம் இல்லங்க அவங்க லைஃப்ல. நியாயாதிபதிகள் 21, 25ல நம்ம பார்க்கிறோம். ஜட்ஜஸ் சாப்டர் 21, 25ல அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியானது எதுவோ அதை செய்தான். பாத்தீங்களா? அவன் பார்வைக்கு எது சரின்னு பட்டதோ அத வந்து செய்றாங்க. இல்லைங்களா? அதனால அவங்களுக்கு என்னங்க பயம் வருது. தேவனுக்கு விரோதமா பாவம் பண்ணும்போது கண்டிப்பா வந்து பயம் வரும். ஏன்னா தோத்துருவாங்கன்ட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியணும். அவங்களுக்கு விரோதமா எதனா சேனை வந்துச்சுன்னா, ஈஸியா அவங்கள வந்து அழிச்சு போட்டுருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு தேவனுக்கு கீழ்ப்படியல. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். லேவியாகமம் 26ஆம் அதிகாரம் 36ல இருந்து 37 நம்ம பார்க்கும்போது, லெவிட்டிகஸ் சாப்டர் 26, 36 அண்ட் 37 உங்களில் மீதியாய் இருப்பவர்கள் தங்கள் சத்துருக்களின் தேசங்களில் இருக்கும்போது அவர்கள் இதயத்தில் திகிலை வரப்பண்ணுவேன். காற்றினால் அசையும் இலையின் சத்தம் அவர்களை ஓட்டிவிடும். அவர்கள் பட்டயத்திற்கு தப்பி ஓடுகிறது போல் ஓடி துரத்துவார் இல்லாதிருந்தும் விழுவார்கள். ஏன் தேவன் இந்த வார்த்தையை சொல்றாருனாக்கா, அவங்க பண்ற பாவம் அந்த மாதிரி இருக்கும். தேவனுக்கு விரோதமா தவறு பண்ணும்போது எல்லாத்த பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து பயம்தான். அந்த மாதிரி கொடிதான இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுக்கு நம்ம கீழ்ப்பட்டு இருந்தோம்னாக்கா நமக்கு ஒரு கன்விக்ஷன் வருங்க, ஒரு தைரியம் லைஃப்ல வரும். எதை வேணாலும் தைரியமா ஃபேஸ் பண்ற அந்த கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு வரும். ஆனா தேவனுக்கு விரோதமா பாவம் பண்ணும்போது நிச்சயமா வராதுங்க சகோதர சகோதரி. அந்த நிலைமையில தான் இஸ்ரவேல் ஜனம் அப்ப இருந்தாங்க. இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில கூட நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க. இன்னைக்கு உலகமே பாவாளியில இருக்கிறாங்க இல்லைங்களா? ஆனா நம்ம ஸ்ட்ராங்கா சத்தியத்துக்காக நிக்கணும். சத்தியத்துக்காக வாழணும். இதுதான் இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது. இல்லைங்களா? நம்மள சுற்றி இருக்கிற அந்த என்வாயர்மெண்ட் நம்மள கண்ட்ரோல் பண்ற மாதிரி நம்ம வச்சுக்கூடாதுங்க. இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாதுங்க. உலகம் வந்து தவறான விஷயத்துல நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். டிவி ஆன் பண்ணா நம்மளுக்கு தப்பான யோசனைகள் வரலாம். இன்டர்நெட் ஓபன் பண்ணா வரலாம். இல்லைங்களா? நம்ம வேலை செய்யற இடத்துல கொலீக்ஸ் வந்து நெகட்டிவான விஷயத்துல நம்மள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். நம்ம எதுக்குமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. நம்ம தேவன் வந்து வல்லமையை நம்ம வந்து பயன்படுத்துவாருங்க. அன்ஸ்டேபிளான சுச்சுவேஷன்ல கூட தேவன் நம்மள வழி நடத்துவார். நம்ம அவருக்கு கீழ்ப்பட்டு இருந்தார். நம்ம வந்து மத்தவங்களுக்கு வெளிச்சமா இருக்கணுங்க. இல்லைங்களா? மத்தவங்க வந்து பயப்படும் போது நம்ம வந்து சொல்லணுங்க, தேவன் நம்மள வழி நடத்துவார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இந்த ஆடான சீசன்னு நம்ம வந்து ட்ரூ கேரக்டர் வந்து வெளிப்படணும். எப்போ வந்து நம்ம லைஃப்ல கஷ்டம் வருதோ அப்பதான் வந்து தெரியும் தேவன் மேல எவ்வளவு விசுவாசமா இருக்கிறோம், எவ்வளவு உண்மையா இருக்கிறோம் அப்படின்றது. இஸ்ரவேல் ஜனத்துக்கு அப்ப தெரிஞ்சிச்சுங்க யாரெல்லாம் தேவனுக்கு உண்மையா இருந்தாங்க அப்படின்றது அந்த கஷ்ட காலத்துல வந்து வெளிப்பட்டது. 7வது விஷயம் நம்ம இதுல இருந்து பார்க்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இவர் வந்து ஒரு பாலமா இருந்தாருங்க ஜட்ஜஸ்க்கு. இவர் வந்து ஒரு 3வது ஒரு நியாயாதிபதியா இருந்தாருங்க. முதலாவது வந்து ஒத்னியேலு, 2வது வந்து ஏஹூது, 3வது வந்து ஷம்கார். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது டெபரா எல்லாரும் வராங்க. இவர் வந்து ஒரு பாலமா நடுவுல வந்து வராருங்க. இல்லைங்களா? சோ இவருக்கு முன்பாக இருந்தவர் பாத்தீங்கன்னாக்கா ஏஹூத் அப்படின்ற ஒரு நியாயாதிபதி. இவருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா டெபோரா என்பவர். டெபோரா பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். தேவன் அவங்க மூலியமா வந்து பெரிய காரியத்தை வந்து பண்ணாரு. இவங்க 2 பேருக்கு நடுவுல வந்து இவரு இருக்கிறாருங்க. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எவ்வளவு நியாயாதிபதிகளை தேவன் அனுப்புனா கூட இந்த ஜனங்க திரும்பி திரும்பி என்ன பண்ணாங்கன்னாக்கா பாவத்துக்கே போயிட்டு இருந்தாருங்க. நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 18, 19ல இதை பத்தி இருக்குதுங்க. ஜட்ஜஸ் சாப்டர் 2, 18 அண்ட் 19ல தேவன் ஒரு நியாயாதிபதியை அனுப்புறாரு, திருப்பி பாவத்துக்கு போறாங்க. இல்லைங்களா? கஷ்டப்படும் போது தேவன் திருப்பி ஒரு நியாயாதிபதியை அனுப்புவாரு, நல்லது நடக்கும் அவங்களுக்கு, திருப்பி வந்து பாவத்துக்கு இதே பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளுடைய லைஃப் அப்படி இருக்கக்கூடாதுங்க. பாவத்துக்கு போயிட்டு திருப்பி தேவன் கிட்ட வருது. எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்போ மட்டும் தேவன் கிட்ட வருது. இஸ்ரேல் ஜனத்தை போல நம்ம இருக்கக்கூடாதுங்க. இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய ரோல் வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கலாங்க. ஆனா அந்த குறைவான விஷயத்த கூட நிறைவா நம்ம வந்து தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு நம்ம செய்யணும். இல்லைங்களா? தேவன் நம்மளுக்கு கொடுக்கிற விஷயம் வந்து எல்லார் போல இருக்காதுங்க. சில பேருக்கு தேவன் வந்து ரொம்ப பெரிதான காரியத்தை வந்து செய்ய வைப்பார். சில பேருக்கு குறைவான காரியத்தை வந்து செய்வார். ஆனா எல்லாமே தேவனோட கண்ணோட்டத்துல ஒண்ணுதான். நம்ம அந்த சின்ன விஷயத்துல கூட எவ்வளவு உண்மையா இருக்கிறோன்றதை தான் தேவன் வந்து பாப்பாருங்க. இல்லைங்களா? நம்ம வந்து மத்தவங்களுக்கு வந்து என்னங்க வழியை வந்து ஆயத்த பண்ணவங்களா இருக்கலாம்.
தேவன் நம்மள யூஸ் பண்ணி நிறைய பேரை என்கரேஜ் பண்ணலாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து சில விஷயங்கள் பண்ண வராம இருக்கலாம். தேவன் என்ன பண்ணுவாருனாக்கா, நம்மளுடைய சகோதர சகோதரிக்கு அந்த டேலண்ட்ட குடுப்பாரு. அப்போ தேவன் நம்மள எப்படி பயன்படுத்துவாருனாக்கா, நம்மள யூஸ் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணுவாருங்க. நம்மள யூஸ் பண்ணி அவங்களுக்காக ஜெபம் பண்ண வைப்பாருங்க தேவன். ஸோ இப்படி வந்து நம்மள தேவன் பயன்படுத்தலாம். விசுவாசம் இல்லாம இருக்கக்கூடாதுங்க. இல்லைங்களா? என்ன பிரச்சனை வந்தாலும், தேவன் மேல இருக்கிற விசுவாசம் மட்டும் மாறவே கூடாது. இல்லைங்களா? தேவன் எப்போதுமே நம்ம லைஃப்ல வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. அது நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம். தேவன் எப்போதுமே நம்மள விட்டு விலகுறது இல்லைங்க. அது இங்கேயே நம்ம பார்க்கலாம். இஸ்ரேல் ஜனம் எவ்வளவு தேவனை விட்டு தூரம் போனாலும், தேவன் அவங்கள விட்டு கொடுக்கவே இல்லை. 8வது விஷயம் நம்ம பார்க்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய இம்பாக்ட் தான் வந்து முக்கியங்க. நம்ம எவ்வளவு மத்தவங்களுக்கு தெரியறோன்றது செகண்டரி இல்லைங்களா? நம்மளோட லைஃப் ரொம்ப ஷார்ட்டா இருக்கலாம். ஆனா நம்ம செய்கின்ற காரியம் வந்து அதிகமா இருக்கணும். இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஷார்ட்டான லைஃபா இருந்தா கூட எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது இல்லைங்களா? நம்ம கொஞ்ச காலம் ஒரு இது விஷயத்த செஞ்சா கூட அது வந்து தேவனுக்காக உண்மையா நம்ம வந்து பண்ணணும். காட் என்ன பண்ணுவாரு, சில சமயம் வந்து நெறைய ஜனங்கள வந்து பேக்கிரவுண்ட்ல பயன்படுத்திட்டு இருப்பாரு. நம்மளுக்கு தெரியாதுங்க. ஆனா அவங்கள வச்சு தேவன் பெரிய காரியங்கள வந்து செஞ்சுட்டு இருப்பாரு. சோ அத வந்து நம்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்க சகோதர, சகோதரி. சோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய லைஃப் ரொம்ப ஷார்ட்டா இருக்கலாங்க. ஆனா தேவனுக்காக இம்பாக்ட்ஃபுல்லான காரியங்கள வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணுங்க. ஜெகரியா 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, ஜெகரியா சாப்டர் 4:10ல அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் பாத்தீங்களா? நம்ம வந்து சின்னதா ஒரு விஷயத்த ஆரம்பிக்கலாங்க. ஆனா அத வந்து ரொம்ப சாதாரணம்னு நினைச்சுக்க கூடாது. நம்ம தேவனுக்காக பண்ற விஷயம் எப்போதுமே சாதாரணம் கிடையாதுங்க. தேவனோட கண்ணுல அது வந்து பெருசா இருக்கலாம். நம்ம வந்து எதையும் வந்து அற்பமா எண்ணக்கூடாது. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21ல அந்த ஓமர் சொல்றாரு இல்லைங்களா? அதுல அந்த எஜமான் வந்து ஊழியக்காரன் வந்து அப்ரிஷியேட் பண்றாருன்னு பாருங்க. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தில் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். பாத்தீங்களா? நீ கொஞ்ச விஷயத்துல உண்மையா இருந்த, பெரிய காரியத்துல உன்னை நான் அதிகாரியா வைப்பேன் அப்படின்ட்டு. சோ நம்ம தேவனுக்காக செய்கின்ற காரியம் கொஞ்சமா தெரியலாங்க. ஆனா அதுல நம்ம உண்மையா செய்யணுங்க. 100% எந்தூசியாசமா அதை வந்து பண்ணணும். 1 கொரிந்தியர் 1:27 என்ன சொல்றாருங்க பவுலு, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். நம்ம நினைக்கலாங்க, அவங்கள போல நமக்கு டேலண்ட் இல்லையே, அவ்வளவு பட்சி இல்லையே, பேச தெரியலையே, இல்லைங்களா? அந்த அளவுக்கு ஒரேட்டரி ஸ்கில் இல்லையே, நான் ரொம்ப சாதாரணமா இருக்கிறேனே, தேவன் என்ன எப்படி பயன்படுத்த முடியும்னு நம்ம நினைக்கக்கூடாது. தேவன் இந்த மாதிரி பைத்தியமான விஷயங்களை வச்சுதான் பெரிதான காரியத்தை செய்யறாருன்ட்டு பவுலே சொல்றாருங்க. அதுதாங்க உண்மை. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல என்ன சொல்றாருனாக்கா, தேவன் நீங்க செஞ்ச சின்ன சின்ன காரியத்தை கூட மறந்து போறது இல்ல. நீங்க என்னென்ன பண்ணீங்க அப்படின்றத எல்லாம் அவரோட ரெக்கார்ட்ல வச்சிருக்கிறாரு. சோ நம்ம என்ன பண்ணணுங்க, தொடர்ந்து செய்யணுங்க. அவ்வளவு ஈஸியா தேவன் வந்து மறந்துட மாட்டாருங்க நம்ம செய்கின்ற காரியத்தை. இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் வந்து எல்லாரையும் வந்து ஒரே விதமாக பயன்படுத்த மாட்டாரு. சில பேரை வந்து அதிகமான வல்லமையா பயன்படுத்துவாரு. ஃபார் எக்ஸாம்பிள், அப்போஸ்தலனாகிய பவுல போல இன்னைக்கு நம்மள வந்து தேவன் பயன்படுத்துறது இல்லைங்க. அவருடைய ஊழியம் வேற. ஆனா நமக்குன்ட்டு சில ரெஸ்பான்சிபிலிட்டி தேவன் வந்து கொடுப்பாரு. அத வந்து நம்ம 100% கீழ்ப்படிதலோட செய்யணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? சோ அந்த ஒபீடியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லுங்க தேவனோட கண்ணோட்டத்துல. நம்ம செய்கின்ற சின்ன சின்ன காரியம் கூட ரொம்ப பெருசான இம்பாக்ட் இருக்குங்க லாஸ்ட் வரைக்கும். இல்லைங்களா? தேவன் அதை தான் வந்து ரிவார்ட் பண்றாருங்க. நம்ம சீக்ரெட்ல என்ன பண்றோமோ, வெளிப்படையா தேவன் என்ன பண்றாரு, அதுக்கேற்ற கூலிய அவரோட ராஜ்யத்துல வந்து கொடுப்பார். நம்ம வந்து கன்சிஸ்டன்டா இருக்கணுங்க. யாரும் பார்க்கல, யாரும் நம்மள வந்து அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன்றாங்க, என்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்ட்டு நினைக்கக்கூடாது. சின்ன சின்ன காரியத்துல கூட நம்ம உண்மையா இருந்தோமானால், தேவன் பெரிதான கன மகிமையை நமக்கு கொடுப்பார். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனோட சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். தேவனோட நாமத்துக்கு என்றென்றைக்குமே மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ so much. ஆமென்.